பாடி பாடி என்னுடைய தந்தையோ தேவலோகத்தில் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார் என்று என்ற ஊருக்கு காணக்கூடிய தந்தை கொண்டிருப்பார் தேவலோகம் செல்லலாம் என்று புறப்பட்டு வேலை வந்தது. இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு அம்மன் ஆலயமாகப்பட்டது பாழெடுத்து கேட்கின்றது. இந்த பாமர மக்கள் அனைவரும் இந்த அம்மனுக்கு தூப தீப ஆராதனை இதுவும் செய்வது கிடையாதா? செய்வது கிடையாதா? ஆலயத்தை சுத்தம் செய்வதும் கிடையாதா? என்ன இது? நாமோ தேவலோக வாசி இந்த அம்மன் ஆலயத்தை பார்த்துவிட்டு இப்படி விட்டு விட்டு சென்றால் நீதி ஆகுமா, நியாயமாகுமா, தர்மமாகுமா? அதனால் இப்பொழுது இந்த பாயறது கிடைக்கும் அம்மன் ஆலயத்தை சுத்தம் செய்து அம்மனுக்கு உண்டான அபிஷேக ஆர தூப தீபாவளி அத்தனையும் செய்ய போகின்றேன். அம்மா அருசிரமுடையவளே ஆனந்த வாழ்வுடன் அழிப்பவாளே கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே அம்மா அம்மா வடிவான் என்று உலகடு காப்பவரே செப்பவள மகிழும் அம்மா 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 இருந்தாலும் அம்மனுக்கு இது தெரிகின்றது. தேவர்களுக்கெல்லாம் சொந்தமான
108 பாரிஜாத மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து வைத்திருக்கின்றேன். இந்த மாலையை அணிவித்தால் அம்மனுடைய அனைத்தும் கிடைக்கும். அம்மனுடைய ஆலயமும் இன்னும் பிரகாசம் அடையும் அல்லவா? அதனால் இந்த மாலையை புதி இந்த அம்மனுக்கு அணிவிக்கப்படும். பாரிஜாத மாலையை அணிவித்ததும் அம்மனுடைய திருவுருவ சிலை எப்படி பிரகாசமாக தெரிகிறது பார்த்தாயா? நேரமோ கடந்து விட்டது. அம்மனுக்கு அனைத்தையும் செய்து விட்டோம். தேவசபையில் என்னுடைய தந்தை காத்துக் கொண்டு இருப்பார் அல்லவா? இப்போது தேவசபை புறப்பட வேண்டும். ஊர்வசி ஊர்வசி என்று அழைக்கிறீர்களே, யாரம்மா நீங்கள்? அம்மா, நான் தெரியவில்லையா? நான் தான் அம்மன் பேசுகின்றேன். அம்மன் பேசுகின்றேன். கைலாயத்தில் இருக்க வேண்டிய சிவபெருமானுடைய அருகாமல் இடபாகத்தில் இருக்க வேண்டிய உமா மகேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி சக்தி என்று சொல்லக்கூடிய சக்தியானவர் பேசுகின்றேன். எதற்காக தெரியுமா? அந்த மலத்தடிக்கு தண்ணி ஊற்றி வர வேண்டும் என்று ஊர்வசி உனக்கு தேவேந்திரனுடைய கட்டளை. அதன் பிரகாரம் பாடியிருக்கும் மலர்களுக்கு தண்ணி ஊற்ற வந்தாய். பாடியிருக்கும் மலரானது அழகாக பூத்தி குலகிறது. பூத்திய குளிர்ந்த மலரை ஒவ்வொன்றாக பறித்து ஆர்வமாக தொடுத்து எனக்கு அக்கறை செய்திருக்கின்றாய். எனக்கு மாறியாக அனுமதிக்கின்றார். இந்த பாமர மக்கள், இந்த பூலக மக்கள் இந்த ஆலயத்தை கவனிப்பதே கிடையாது. இந்த அம்மனை சுத்தம் செய்வதே கிடையாது. எனக்கு தீப தூப ஆராதனை செய்வதே கிடையாது. என் நாட்டு மக்கள் கவனிப்பாத இல்லை. என்னை பூபால அலங்கரித்து எனக்கு தீப தூப ஆராதனை செய்திருந்தார். உனக்கு மனமுகந்து இந்த அம்மனானவன் உனக்கு பரிசை கொடுக்கும். எனக்கு பரிசளிக்கப்படுகிறதா? ஆமா. என்ன பரிசு தெரியுமா? ஒவ்வொரு மனிதனாக பறித்து ஆர்வமாக தொடுத்து எனக்கு மாலையாக அனுமதித்தார். மனமுகந்து இப்படி என்னுடைய சூழாயத்தில் இருக்க வேண்டிய மரகத என்ற மாலையை உனக்கு பரிசாக யாருக்குமே கிடைக்காத இந்த மரகத மாலை. இந்த மாலையுடைய கழுத்தில் எழுதிக்கின்றார். இவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அம்மா, நீங்கள் உரைத்த பிரகாரம் இப்போது நீங்கள் கொடுத்த இந்த மரகத மாலையை என் கழுத்திலே அணிவித்துக் கொள்ள போகிறேன். அசுத்தமாக இருக்கக்கூடிய சிலையை சுத்தம் செய்தனால் உன் உடல் முழுவது வேத துளையாக இருக்கின்றது. அதனால் நான் கொடுத்த மாலையை நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்க வேண்டிய தடாகத்தில் இறங்கி நீ நீராடி விட்டு நான் கொடுத்த மாலையை பிறகு நீ அணிந்து கொள்ள வேண்டும். அம்மா தாயி, நீங்கள் உரைத்த பிரகாரம் ஆலயத்து பின்புறம் இருக்கக்கூடிய தாமரை தடாகத்திலே நீராடி விட்டு இந்த மரகத மாலையை அணிவித்துக் கொள்கிறேன். அப்படியே தூரம் அந்த ஊர்வசி பாரிஜாத மரத்தோடு தண்ணி கொண்டு வர வழக்கம். கிடக்கிறது. அந்த ஊரு வச்சுக்கா அவள் எங்க சந்திக்க விடும். நீரோடைக்கு வந்து விட்டோம். அழகாகி நீரோடையில் நீராடிவிட்டு பிறகு இந்த மரகத மாலையை அணிவித்துக் கொள்ளலாம். சபரளி தோட்டத்திலே நினைச்சேன்
கலங்கிட்டு பாடுதையா இந்த மனசு